வணக்கம் நண்பர்களே. வடக்கு சென்டினல் தீவு, அதாவது நார்த் சென்டினல் ஐலண்டு அப்படிங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய ரகசியமான இடம் சார். அந்தமான் நிக்கோபார் தீவு சங்கிலியில, அதாவது ஆர்கிபிளாகோன்னு சொல்லுவாங்க, வங்காள விரிகுடால தான் இந்த சென்டினல் ஐலண்டு, நார்த் சென்டினல் ஐலண்டு இருக்குங்க. இந்த தீவுல தான் சென்டினலீஸ் அப்படிங்கிற மக்கள் பல 10,000 வருஷமா வெளி உலக தொடர்பு இல்லாம ரொம்ப தனிமையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் வெளியில இருந்து யார் வந்தாலும் அவங்கள துரத்தி விரட்டி அப்புறம் கொல்றதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. அதனாலதான் இவங்களோட அன்றாட வாழ்க்கை முறை, இவங்களோட மொழி, அப்புறம் இவங்களோட கலாச்சாரம் பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட கிட்டத்தட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லலாங்க. இவங்களோட மூதாதையர்கள் 60,000 வருஷத்துக்கு முன்னால ஆப்பிரிக்கால இருந்து ஒரு மனிதர்களோட முதல் அலையா ஒரு பகுதியா இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த தீவு உலகத்துக்கே இன்னைக்கு வர ஒரு பெரிய மர்மமா இருக்குன்னா பாத்துங்களேன். ஏன்னா 21ஆம் நூற்றாண்டுல இவங்க மட்டும் தனிமையா எப்படி இருக்காங்கன்னு இதுவரை யாருக்குமே தெரியலங்க. சென்டினல் ரகசியங்களை பத்தி இதுவரை நம்ம உலகத்துக்கு தெரிஞ்சதை பத்தி நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போறேங்க. சென்டினலிஸ் மக்கள் இவ்வளவு தனிமையா யாரோடையும் சேராம இருக்கிறது தான் இந்த நார்த் சென்டினல் ஐலண்டோட முக்கியமான ரகசியங்க. நார்த் சென்டினல் ஐலண்டோட அமைப்பும் மக்களும் உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான இடமா இருக்குதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த வடக்கு சென்டினல் தீவு வங்காள விரிகுடால இருக்குது. அதுவும் அந்தமான் நிக்கோபார் தீவு சங்கிலியில இதுவும் ஒரு பகுதி. இந்த தீவு தோராயமா 60 சதுர கிலோமீட்டர் அளவு இருக்குது. இந்த தீவுல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது கரெக்டா யாருக்குமே தெரியாதுங்க. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, சுமார் 50ல இருந்து 100 பேர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு சொல்றாங்க. ஒரு சில அறிக்கையில 50ல இருந்து 400 பேர் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேட்டையாடி உணவு சேகரிச்சு வாழ்ற பழங்குடி மக்கள்ங்க. அதான் ஹண்டர் கேதரர்னு சொல்லுவாங்க. இவங்க வேட்டையாடுறதுக்கும் மீன் பிடிக்கிறதுக்கும் பழங்கள், தேனு சேகரிக்கிறதுக்கு கையால செஞ்ச கருவிகளை மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. ஆமா, கையால செஞ்ச கருவிகளை மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. இவங்களோட தீவுகள்ல ரோடு, துறைமுகம், விமான ஓடுதளம் அந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்குல்ல, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு நவீன வசதியும் அங்க கிடையாதுங்க. இந்த தீவு மனித குலத்தோட பழங்கால வரலாற்றையே அப்படியே புட்டு வைக்கிற ஒரு உயிருள்ள நினைவு சின்னம் மாதிரி இருக்குங்க. சென்டினலிஸ் மக்களோட அறியப்படாத கலாச்சாரம், மொழிய பத்தி கேட்டீங்கன்னு வச்சுங்க, சென்டினலிஸ் பேசுற மொழி என்னன்னு வெளியுலகத்துக்கு சுத்தமா புரியாதுங்க. பக்கத்துல இருக்கிற வேற ஒரு பழங்குடி மக்களாலே கூட இவங்களோட மொழியை புரிஞ்சுக்க முடியாதுன்னா பாருங்களேன். சென்டினலிஸ் மக்கள் ரொம்பவே தனிமையில வாழ்றதால இவங்களோட தனிப்பட்ட கலாச்சாரம், பாரம்பரியம், சமுதாய கட்டமைப்பு பத்தி இது வரைக்கும் எதுவுமே தெரியாதுங்க. இவங்களை பத்தி வெளியில இருந்து ஆட்கள் சொல்றதெல்லாம் வெறும் கட்டுக்கதையும் யூகங்களும் தாங்க. இந்த தீவுல யாருமே போகக்கூடாது, அப்புறம் யாருமே ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்லாம் தடை விதிச்சிருக்காங்க. ரொம்ப கடுமையான தடை இருக்கிறதுனால இந்த தீவை பத்தியோ இல்ல அவங்க அங்க இருக்கிற மக்களை பத்தியோ எந்த விரிவான ஆராய்ச்சியோ எதுவும் விரிவான வரைபடங்கள் கூட யாருக்கிட்டையும் கிடையாதுங்க. சென்டினலிஸ் மக்கள் கடுமையான பாதுகாப்பு, அப்புறம் தாக்குதல், எப்ப பார்த்தாலும் யாரானு போனா கொன்னே விடுவானுங்க.
சென்டினலிஸ் மக்கள் பல 10,000 ஆண்டுகளாகவும் பல நூற்றாண்டுகளாகவும் வெளி உலக தொடர்புகளே இல்லாம வன்முறைய கண்டிப்பா வச்சுக்கிட்டு தடுத்துக்கிட்டே வராங்க. இவங்க தங்க எல்லைக்குள்ள வர யாரையும் சும்மா விட்டதே கிடையாதுங்க. ஈட்டி அம்போட பயன்படுத்தி ஓட ஓட விரட்டுவாங்க. விரட்டுறதோடு மட்டும் இல்ல, கொன்னு போடுவாங்க. ஆமா, இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குங்க. நடந்திருக்கு. 2004 சுனாமிக்கு அப்புறம் அங்க மக்கள் உயிர் பிழைச்சிருக்காங்களான்னு பார்க்க நம்ம கவர்மெண்ட் அனுப்பிச்சாங்க நேவி, கோஸ்ட் கார்டு ஹெலிகாப்டரை. அத கூட அவங்க வீட்டுல அம்ப விட்டு ஓட ஓட ஹெலிகாப்டரை விரட்டினாங்க. நண்பர்களே, இவங்க அம்புகளை வச்சு தாக்குன்னு தாக்குறாங்க. 2018 ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. அமெரிக்க மிஷினரியில இருந்து ஜான் ஆலன் சாவ் அப்படிங்கிறவரு கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்காக வேண்டி சென்டினலிஸ் மக்களை தொடர்பு கொள்ள அந்த தீவுக்கு போனப்போ அவரை கொண்டு விட்டாங்க. ஆமா, இது மாதிரி நிறைய கட்டுக்கதைகள் இல்ல, நிறைய உண்மைகள், ரீசன்ட் வயலேஷன்ஸ் நிறைய இருக்குது. சட்டவிரோதமா இந்த தீவுக்குள்ள நுழைய முயற்சி செஞ்ச ஒரு அமெரிக்க யூடியூபர், என்ன மாதிரி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்றாங்க. யாருன்னா அவரோட பேரே வாயில நுழையாதுங்க. மைக்காயிலோ விக்டோரோ விஞ்ச் பாலிகோவ். 2025 அவர் கைது செய்யப்பட்டார்னு தகவல் இருக்குங்க. இது ஒரு சமீபத்திய சட்டவிரோத மீறல் தாங்க. அந்த ஐலண்டுக்கு போனதுக்கு, நார்த் சென்டினலிஸுக்கு நம்ம இந்திய அரசோட பாதுகாப்பு நடவடிக்கைகள் ரொம்பவே முக்கியமா சென்டினலிஸ் மக்களை நல்லாவே காப்பாத்துதுங்க. முதல்ல வெளி உலக ஆட்கள் கிட்ட இருந்து இவங்களை பாதுகாக்க இந்திய அரசு ரொம்ப கடினமான, அதுதான் நோ கான்டாக்ட் பாலிசி அப்படின்னு ஒண்ண வச்சு தொடர்பு கொள்ள கூடாதுங்கிற கொள்கையை வச்சிருக்காங்க. ஏன்னா வெளி உலகத்துல சாதாரணமா இருக்கிற நோய்களும் நோய் எதிர்ப்பு சக்தியும், அதான் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, இவங்களுக்கு சுத்தமா கிடையாதுங்க. சென்டினலிஸ் ஐலண்டு ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியா அறிவிச்சிருக்காங்க. ஏன்னு சொல்லுங்க, யாரும் இந்த சென்டினலிஸ் தீவுக்குள்ள போய் அந்த சென்டினலிஸ் வாழ்க்கை முறையை கெடுக்க கூடாதுன்னு. ஏன்? இந்திய அரசு தீவை சுத்தி 5 கிலோமீட்டர், அதான் 9.3 கிலோமீட்டர் வரைக்கும் யாருமே உள்ள போக கூடாதுங்க. சட்டபூர்வமா இது ஒரு தடைங்க. இந்த தடை மூலமா அந்த மக்கள் அமைதியா வாழ வழி செஞ்சிருக்காங்க. பல வருஷமா வெளியுள்ள உதவி இல்லாமலே அவங்க சமுதாயத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நாம ஏங்க போய் நடுவுல தொந்தரவு கொடுக்கணும்னு நெறிமுறைப்படி, அதாவது எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எத்திக்கலி தப்புன்னு நிறைய பேர் நம்புறாங்க. அவங்களா நல்லா வாழ்ந்துட்டு போட்டோமே, நீ என்னத்துக்கு போய் உள்ள போய் அவங்கள பிரச்சனை பண்ற? ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பல தொடர்புகள் எல்லாம் சண்டைக்கும் மரணத்துக்கும் தாங்க வழிவகுத்து இருக்குது. ஆமா சார், போனீங்கன்னா கொன்றுவானுங்க, அப்புறம் என்ன நீங்க அவங்கள போய் பாக்குறது? வடக்கு சென்டினல் தீவோட ரகசியங்கள் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிருக்கிறதுக்கு காரணம் அந்த சென்டினலிஸ் மக்களோட உறுதியான தனிப்பிடிப்பு தாங்க, தனிமை பிடிப்பு தான். இவங்க கிட்டத்தட்ட 60,000 வருஷமா இந்த பூமியில யாருடைய தொந்தரவும் இல்லாம நல்லாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வெளி உலகத்துக்கு இவங்களோட மொழி, கலாச்சாரம், வாழ்க்கை முறை பத்தி எதுவுமே தெரியலைன்னாலும் இவங்களோட தனிமைக்கு நாம மதிப்பு கொடுக்கணும்னு பலரும் நம்புறாங்க. ஆமாங்க, நம்ம மதிப்பு கொடுக்கணுங்க. இந்திய அரசு வச்சிருக்கிற அந்த 5 கடல் மைல் தூர தடை இருக்கு பாத்தீங்களா, நாட்டிக்கல் மைல்ஸ், வெறும் சட்டம் மட்டும் இல்லைங்க, அது சென்டினலிஸ் மக்களை நம்ம கிட்ட இருக்கிற நோய்கள்ல இருந்து தடுக்கிறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு ஒரு முயற்சி தாங்க. அதனால தாங்க இந்த நார்த் சென்டினலிஸ் தீவு இருக்கு பாத்தீங்களா, இன்னும் ஒரு தொட முடியாத
மர்மமான பூமியோட கடைசி பெரிய மர்மங்கள்ல ஒண்ணா இருக்குதுங்க. இவங்களோட தனிமை முடிவுக்கு வராத வரைக்கும் சென்டினலிஸ் தீவோட ரகசியங்களும் நமக்கு தெரியாத மர்மங்களாவே தொடருங்க. சென்டினலிஸ் தீவு மக்களோட தனிமை வெளியுலக தொடர்பு இல்லாத ஒரு டைம் கேப்சூல் நண்பர்களே. டைம் கேப்சூலோட நீங்க ஒப்பிடலாம். அந்த டைம் கேப்சூல் பூமி கடியில பல ஆயிரம் வருஷமா பத்திரமா இருக்குங்க. வெளியில இருந்து யாரும் அதை திறக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாலோ ஏதாச்சும் செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், உள்ள இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஆபத்துங்க. எல்லாருமே அழிஞ்சு போயிடுவாங்க. அதே போலதான் இந்த நார்த் சென்டினலிஸ் தீவு மனித சமுதாயத்தோட பழங்கால வரலாற்றுக்கான ஒரு உயிருள்ள டைம் கேப்சூலுங்க. அது மாதிரி தான் இருக்குது. அதை யாரானும் திறக்க முயற்சி செஞ்சாலோ அந்த வரலாற்று பெட்டகத்தை அழிக்கிறதுக்கு சமங்க. அழிஞ்சே போயிரும். ஆமா, அது உண்மைதான். அதனால நண்பர்களே, கிரெடிட் கிரிமேஷன் வீடியோ இந்த நார்த் சென்டினலிஸை பத்தி நான் உண்டாக்கி இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு நீங்க இதை ஷேர் பண்ணணும். ஏன் தெரியுமா? அப்பதான் இந்த ரகசியமா இருக்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க. வணக்கம் நண்பர்களே. நன்றிங்க.